மக்களே, ஒரு காலத்தில் குழம்புகள் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு இதை வாங்கிட்டு போவாங்க. இருக்கிற வீட்டில் இருந்து இல்லாத வீட்டுக்கு போகும். அது மாதிரி வைக்காதவங்க கூட வைக்கிற வீட்டில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நான் போய் பொழுத கழிச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் என்னென்னா, ஒரு நாள் சாயங்காலம் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி மாதக்கணக்கில் கூத்தாடி சினிமாவுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு நான் எங்கள் அம்மா எங்கள் பிள்ளைலாம் நாங்கள் போயிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்போ போகும்போது பக்கத்து வீட்டு பாட்டியை கூப்பிட்டு சாவியை கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் வந்தாங்கன்னா சாவியை கொடுத்துருங்கன்னு. அப்போ அந்த பாட்டி எங்கள் அப்பா வர நேரத்தில் அந்த பாட்டி மீன் குழம்பு திறந்து கிண்ணத்தில் மீன் குழம்பு ஊற்றிட்டு இருந்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கு பெருசாக இதிலலாம் ஒன்றும் நோட்டம் கிடையாது. அதனால் பேசாமல் இருந்துட்டு அந்த பாட்டி ஊற்றிட்டு போயிட்டு எங்கள் அம்மா வந்தோடனே பார்த்தோன்னே மீன் குழம்பு குறையா இருந்திருக்கு. எதுக்குன்னு கேட்டதுக்கு எங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, பக்கத்து வீட்டு பொம்பளை ஊற்றிட்டு போச்சு அப்படின்னு. எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை. அதில் சாவியை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டி எப்படி சுட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐர மீன் குழம்பு. அதுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும். நான் அந்த ஆசையை தான் பார்த்தேன் மக்களே. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க.